ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடை தோசை செய்கிறதுக்கு 1/2 கப் இட்லி அரிசி, 1/2 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் உளுத்தம்பருப்பு, 3 வத்த மிளகாய். இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். 2 ஹவர்ஸ்க்கு ஊறணும். ஒரு துண்டு இஞ்சி இதில் போட்டுருங்க. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதை பார்க்கலாம். இப்போ 2 மணி நேரம் கழிச்சிட்டு நமக்கு பருப்பு இந்த மாதிரி பருப்பு அரிசியெல்லாம் இப்படி ஊறி வந்துட்டுருக்கு. இப்போ அதை நம்ம அரைச்சிக்க போகிறோம். கெட்டியமாக கொஞ்சம் அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. இப்போ தண்ணி ஊற வச்ச தண்ணியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஊற்றி அரைக்கிறதுக்கு. இப்போ இதை நம்ம அரைச்சாச்சு. தோசை மாவு பதத்துக்கு ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக நரன்னு அரைச்சிக்க வேண்டியதான். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கட்டியமாக இருக்குது. நம்ம ஏற்கனவே ஊற வச்ச தண்ணி அது இருக்குது, அந்த தண்ணி தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் தோசை மாவோடு கொஞ்சம் கம்மியாக திக்னஸாக வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மாவு நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. உப்பு மட்டும் போட்டிருக்கோம் அதில். இப்போ தாளிப்புக்கு காஞ்ச மிளகாய் எப்பயுமே விரைய எடுத்துக்கோங்க. ஏன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது அது காரம் அதிகமாக இருக்கும். கருவேப்பிலை, மஞ்சத்தூள், பெருங்காயம். இப்போ தாளிப்புக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுட்ருக்கோம். எண்ணெய் ரொம்ப சூடாகணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம், ஏன்னா கருகிடும். இப்போது இது கொஞ்சம் இது பண்ணிக்காங்க. தாளித்து மாவில் ஊற்றிக்க வேண்டியது. மாவில் ஊற்றியாச்சு. மாவில் கலந்து நல்லா கிளறிக்கலாம், கலந்து விட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அதில் கலந்துக்கலாம். இப்போ இதை நம்ம அந்த மாவில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சப்போஸ் மாவு ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிற தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், ஊற வச்ச தண்ணி. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம தோசைக்கல் தவா போட்டுட்ருக்கோம். ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்ற வேண்டியதான். இப்போ தோசை ஊற்றிக்கலாம். நெய் இருந்தால் நெய் விட்டுக்கோங்க. நான் இப்போ நார்மலாக கடலெண்ணெய் தான் விடுறேன். நெய் இருந்தால் நெய் விட்டுக்கோங்க. நெய் இருந்தால் ஒரு வாசனை நல்லாயிருக்கும். சில பேருக்கு நெய் ஸ்மெல் பிடிக்காது, அதனால் நான் நெய் ஊற்றலை. இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. திருப்பி போட்டுக்கலாம். நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அடை தோசை ரெடி. அவ்வளோதான். அது அடை தோசை செஞ்சுட்டேன். இது குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம எப்போ பார்த்தாலும் இட்லி, தோசை, சப்பாத்தின்னு கொடுக்கறதுக்கு ஒரு நாளைக்கு இது செஞ்சு கொடுக்கலாம். ஹெல்த்தி ஃபுட்டு தான். ப்ளஸ் இதில் பெருங்காயமும் இஞ்சி சேர்த்துருக்கோம். நல்லா டைஜஷன் ஆகும். பயப்பட தேவையில்லை. நைட்டில் கூட செஞ்சு எல்லாருமே சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.